வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. தமிழக அமைச்சராக டாக்டர் பிரபு அவர்கள் பதவியேற்று காரைக்குடி தொகுதிக்கு முதல் முறையாக வராரு. வந்த உடனே தேவகோட்டை ஒன்றியம் வீரை ஊராட்சியில் இருக்க இந்த நெடுங்குளம் கிராமத்துக்கு நேராக வந்திருக்காரு. என்ன காரணம், அந்த பகுதி மக்கள்கிட்டயே என்ன விவரம் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அமைச்சர் வந்தாராமே நேத்து? ஆமா, நேத்து வந்திருந்தாங்க. ஓட்டு கேட்டு வரும்போதே நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்க? ஆமா, நானா கூட்டிட்டு வந்தேன். எங்க ரோடு இப்படி இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக நான் கூட்டிட்டு வந்தது. என்ன சொல்லிட்டு போனாரு? கண்டிப்பா ரோடு, நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டா கண்டிப்பா உங்களுக்கு ரோடு வேலையா உங்களுக்கு ரோடு போட்டு தரோம்னாங்க. இப்ப அண்ணன் எம்எல்ஏ ஆனது இல்லாம அமைச்சரா வேற ஆயிட்டாளா, உடனே எங்களுக்கு வந்துட்டாங்க. இங்க பதவி ஏற்று முடிச்ச உடனே எங்க ஊருக்கு எங்க ஊருக்கே வந்திருக்காங்க. உங்களுக்கு ரோட கண்டிப்பா நான் போட்டு கொடுக்கறது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்ப அங்கனக்குள்ள ஃபாரஸ்ட் இடம் அப்படின்ட்டு இருக்காங்க. நாங்க இதுக்கு முன்னாடில இருந்தே ஃபாரஸ்ட் போயிட்டு நாங்களும் கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் மனு எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு ஆக்ஷன் எதுவுமே எடுக்கவே இல்லை. இப்ப நாங்க ஓட்டு கேட்டுக்கு வந்தப்ப பிரபானனை பார்த்துட்டு எங்க ரோடு இப்படி இருக்குன்னு நீங்க ஒரு நிமிஷம் மட்டும் வந்து பாத்துட்டு போங்கன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னோம். நாங்க சொன்ன வார்த்தைக்கு உடனே வந்துட்டாங்க. வண்டியில வர முடியுமா கேட்டா வண்டியில வர முடியாதுன்னு சொன்னா வீட்டுக்காரோட வண்டி எடுத்துட்டு வேகமா வந்துட்டாங்க. வந்துட்டு பார்த்தா இப்படி இருக்கு, இதுக்காகவே உங்களுக்காகவே நான் கண்டிப்பா அந்த ஊருக்காக ரோடு போட்டு கொடுப்பேன் அப்படின்னு. எலெக்ஷன் முடிஞ்ச சூர்ல ஓட்டு கம்மியா இருக்குங்கிறக்காவே பாதி பேர் போட்டிருக்க மாட்டாங்க. உங்களுக்காக நான் இதுக்காகவே நான் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ரோடு போட்டு தர்றேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓட்டு கம்மியா இருக்குன்னா எத்தனை வீடு இருக்கு? இந்த 50 வீடு இருக்கும். 50 வீடு இருக்கு. இங்க மட்டும் இல்ல, அந்த சைடு கம்மா சைடும் இருக்காங்க வீடு. அவங்களுமே வரப்போக நடந்து போக பாதை இல்லாம பாதி ஊருக்கு அங்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியும் 50-70 குடும்பம் கூட இங்க இருக்காங்க. வீடு தள்ளி இருக்கிறதுனால இங்க ஓட்டு எண்ணிக்கை கம்மியா இருக்குங்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் அண்ணன் சொல்லிட்டு ஆபீசர் முத கொண்டு இப்ப 2 நாளா தான் இங்க வர்றாங்க. இந்த ஏரியா இருக்குங்கிறதே இப்பதான் தகவல் கொடுத்திருக்கோம். இது வரைக்கும் நான் வந்துட்டுமே 6 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் இந்த ரோட்டு பத்தி எங்க ஊருக்குன்னு இது வரைக்கும் யாரும் எதுவுமே செஞ்சதே இல்ல. இவ்வளவு பிரசிடென்ட் மாதிரி வச்சிருக்காங்கிறது எங்க ஊருக்கு இது வரைக்கும் எதுவும் பண்ணவே இல்லை. இந்த ரோட்டுக்கே நாங்க எத்தனை வாட்டி கொண்டு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எங்க ஊருக்குன்னு ஒண்ணுமே கிடைக்கல. எல்லாமே கொடுத்துருக்கோம். எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க கொண்டே மனு அத்தாச்சி கொண்டு கொடுத்துட்டு வந்துருவாங்க. எல்லாருமே கொடுத்துட்டு வந்துருவாங்க. ஆனா ஒண்ணுமே ஒரு ஆக்ஷன் கூட எடுக்க மாட்டாங்க. இப்ப பிரபணனை வந்தோன்னு சொன்னோம், சொல்லி பாப்போமே, அண்ணன் மேல் நம்பிக்கை இருந்துச்சு எங்களுக்கு, சொல்லி பாப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சொன்ன உடனே எங்களுக்காக இறங்கி வந்து பண்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப அண்ணன் வந்துட்டே தெரியுது, நெடுங்குளங்கிறது இங்க இருக்குதா அப்படிங்கிற மாதிரி அண்ணன் வந்துட்டே தெரியுது. இப்ப ஊர்ல இருக்கிறதே தெரியாத மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதான் இருந்துச்சு. நாங்கள் மனு எவ்வளவுதான் கொடுத்தோம், பண்ணுனா இந்த வர்றோம் அந்த தரோன்னு சொல்லுவாங்க. கொண்டு போய் அவங்க கொடுக்குறதே எங்களுக்கு கடமையா இருக்கும். கொண்டு போய் போட்டுட்டு நாங்க அப்ப செய்வோம் சொல்லிட்டு இதுவரையும் செஞ்சதே இல்லை. இப்ப அண்ணன் வந்தவனதான் எங்க சிவகங்கையில தலை எங்க ஆள் இருக்காளோ இப்ப இருக்கிறாங்கிறது எங்க அண்ணன் வந்தவனதே எல்லாமே எங்களுக்கு தெரியும். போய் கேட்ட ஆபீஸ்ல கேட்ட உடனே என்னைய போய் நீ பேச வேண்டாம் பெரியம்மா, போய் சேர்ல உட்கார அப்படின்ட்டா. அங்க கூட போய் கேட்டோம். எல்லாம் நல்ல 2 ஜீப்பு கார் ஜீப் எடா வா ரோடு அளக்குறோம் அப்படின்னு வராங்க. இப்பதான் எங்களுக்கு தெரியுது. அப்ப இப்பதான் தெரியுதா எங்க ஊரு? அப்ப இத்தனை நாள் எங்க ஊரு தெரியவே இல்லையா? சரி, அவர் ஓட்டு கேட்டு போனார்ல, அப்ப நீங்க நினைச்சு பாத்தீங்களா எல்லாரும் இப்படித்தான் வந்து ஓட்டு கேட்டுட்டு போறாங்க? அதே நாங்க அண்ணன் கேட்டோம், அண்ணன் இதே மாதிரி நீங்க பண்ணிடக்கூடாது. எல்லாருமே எங்க ஊர்ல ஒரு ஓட்டு கேட்பாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் வரவே மாட்டாங்க. நீங்க கண்டிப்பா வரணும். தங்கச்சி சொன்ன ஒரு வார்த்தைக்காச்சும் வரணும் அப்படி சொன்னோம். அதே மாதிரி வந்தாரு. வந்து நேத்து கேட்டாங்க. நேத்து வந்து நான் வந்தேன் அப்படின்னு நான் வந்துட்டு. சரி, சொல்லும் போதே எப்படி இருந்துச்சு? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது சொல்லும் போதே எங்களுக்கு ரோடு கன்ஃபார்மா வந்துரும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையா இருக்கு எங்களுக்கு. சரி சரி. எவ்வளவு வருஷமா இந்த ரோடு இப்படி இருக்கு? இது 50 வருஷமாவே இருக்கு. அதுக்கு இடையில போடவே இல்லை. 2010 போட்டாங்க, பிரசிடென்ட் பீரியட்ல ஒருத்த போட்டாங்க. அதுல இருந்து அப்புறம் இப்படியே தான் இருக்கு. நாங்க 20 வருஷம் ஆயிடுச்சு. எந்த உதவியுமே இல்லை. இங்க லைட்டு எந்த இதுவுமே இல்லை. அது பிறகு இங்க பிரசிடென்ட் போய் எதுவுமே மனு கொடுத்தோம், எந்த இதுவுமே நடக்கல. இந்த தரேன் அந்த தரேன்னு சொல்லிட்டு யாரும் நடக்கல. வாக்கு கேட்டு பல பேர் வந்தாங்க. வந்தவங்க எல்லாரும் ரோட்லயே போயிட்டாங்க. ஒரு ஆள் மட்டும் நம்ம பிரபண்ண மட்டும் நான் ஆச்சுன்னு சொல்லி வண்டியிலே பைக்லேயே பார்த்துட்டு போனாங்க. அதுக்கு பிறகு நான் இது எங்கள் ஊர் என் ஊருன்னு சொல்லுங்கம்மா, நான் என் ஊர், நான் இதுக்கு நான் பொறுப்பு, நான் எல்லாம் நானே பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நேற்று வாக்கு கேட்டு ஃபஸ்ட்டு ஜெயிச்ச உடனே எங்கள் ஊருக்கு வரேன்னு சொன்ன மாதிரி வந்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் வரவேற்பு பண்ணிட்டு இனிமேல் எங்களுக்கு ரோடு சாங்ஷன் ஆயிருந்து. எங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அமைச்சர் பார்த்துட்டு சாங்ஷன் ஆயிடுச்சு. இப்போ அதே பண்ணிட்டு உங்களுக்கு என்ன குறை இருக்கோ நான் அவ்வளோ செஞ்சு தரேன், நீங்கள் ஏமா இது பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் செஞ்சு தரோம். இப்போ ரோடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், கலெக்டரை கூப்பிட்டு சொல்லிட்டாரு, ரோடு ரெடி ஆயிருச்சு. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? எல்லாம் ஓட்டு கேட்க வரும்போது சொல்லுவாங்க வருவாருன்னு எதிர்பார்த்தீங்களா? வருவார் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம். ஏன்னா யாருமே இந்த ஊருக்கு வரவே இல்லை. வந்தவங்க அப்புறம் இப்போ ரோட்லேயே போயிட்டாங்க. அதனால அண்ணன் மட்டும் நான் ஆச்சுன்னு சொன்னால் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்து நாங்கள் 6 மணிக்கு அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் 6 மட்டும் பூத்தில் போய் அவங்க அண்ணன் எப்படி வரணும், எங்களுக்கு ரோடு வரணுங்கிறக்கா நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்து இது பண்ணோம்.
சரி. இந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. இத்தனை வட்டம் போனோம், தூக்கி போட்டுட்டா குப்பரை, எங்க பாரமே வந்து சேரல எங்களுக்கு. இப்பதான் நல்லபடியா நடந்திருக்குது. இந்த பாலமும் இப்ப வந்திருக்கு, இப்ப ரோடும் வரப்போகுது நல்லபடியா. ஆமா, அவ்வளவு கஷ்டம். விசிலுக்கு போட்டியல்ல ஓட்டு விசிலுக்கே தான் நான் அடிச்சேன். சரி. ஆமா, லட்டு எனக்கு கிடைச்சிருச்சு. தேவட்டையில பச விட்டு இறங்கையிலே லட்டு கிடைச்சிருச்சு. ரோடு கிடைச்சதோட லட்டு கிடைச்சதுதான் சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம். என் பேத்தியல்கிட்ட நான் விசிலுக்குத்தான் யாருக்கு போட்டியன்னு கேட்டா, காரைக்குடியில நான் விசிலுக்கு கிள்ளிக்கும்னு சொல்லிட்டேன் 2 பேருக்கிட்ட. நான் விசிலுன்னு விசிலையும் அடிச்சிட்டேன் அவளுகிட்ட.